அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நாம் 21/5/2026 காங்கயம் அருகில் ஜே நகர் என்கிற ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷ பிரதிகள் ஊழியத்தை செய்கிறதற்காக நாங்கள் கடந்து போயிருந்தோம். அப்பொழுது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு வாலிப தம்பி அந்த ஊரினுடைய தெருவிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவரிடத்தில் நான் பேச்சு கொடுக்கிற டைம்ல அவங்களுடைய தாயார் வந்து, எங்களுடைய குடும்பம் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளது. கடன் பிரச்சனையினால ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கம்மா, ஏசப்பா உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து கண்டிப்பா ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், வாங்க உங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி, அப்போ அவங்க வீட்டுக்கு நானும் அந்த அம்மாவும் அவங்க பையன் அவங்க பாட்டி எல்லாரும் அந்த அவங்க வீட்டுக்குள்ள நாங்க போகும் பொழுது அந்த வீட்டுல கதவு இல்லை. கண்டிப்பா உங்க கதவுக்கு கதவெல்லாம் பதிலா மாறும். நீங்க ஒரு நல்லா துணியில இருப்பீங்க. ஒரு ஸ்கிரீன்ல ஒரு துணியை போட்டு அதுதான் அவங்களுடைய வீடோட நிலை. அதை நீங்க இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அப்புறம் தொடர்ந்து வீட்டுக்குள்ள நாங்க போன உடனே அவங்களோட அவங்களோட மகள் 2 சின்ன குழந்தைங்க, 5 வயசு 3 வயசு, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க, 2 குழந்தைங்க. ஒரே ஒரு தம்பி, அவன் மட்டும்தான் அந்த வீட்டுக்கான வருமானத்தை கொண்டு வரான். அவனுடைய வேலை பெயிண்டிங் தொழில். அப்போ நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்போ வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது சொன்னேன், ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, அதனாலதான் இப்ப எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் அவர்களிடத்திலே நான் அதை சொன்னேன். ரொம்ப நேசிக்கிறாருன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த குடும்பத்தின் மக்கள் அத்தனை பேரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியல ஏன் அழுகுறாங்கன்ட்டு. எல்லாம் ரொம்ப அழுகுறாங்க. அழுதுட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு சாயந்தரம் நாங்க எல்லாருமே விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணலாங்கிற அந்த முயற்சியோட நாங்க இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, கடன் பிரச்சனை, கடனை நாங்க இந்த 1ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கடன்காரர்கள் எங்களை நெருக்குறாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலவரம். ஏன்னா இந்த ஒரு பையனுடைய பாட்டில் நாங்கள் இத்தனை பேரும் இருக்கோம். மகளை திருமணம் பண்ணினவங்க அந்த கணவன்மார்கள் எங்களால் பணம் எல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னதுனால அந்த கடனை திருப்பி எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழல்ல நாங்கள் இருக்கோம். கடன்காரங்க ஒரு காரியம் சொல்றாங்க, நீங்க வந்து அந்த 1ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா நாங்க தற்கொலை பண்ணிட்டு, தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி எங்களோட தற்கொலைக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்க பணம் வாங்கிட்டு எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு உங்க பேரை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தான் நாங்க தற்கொலை பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப பயந்து அந்த வந்திருக்கிற மகள் திருப்பூர்ல இருக்காங்க. அவங்கள வந்து வர சொல்லி இனி என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது குடும்பமா இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஏன் அவங்க எதுக்கு நமக்காக சாகணும், நம்ம எல்லாரும் செத்து போயிட்டோம்னா அப்படின்னு குடும்பமா முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த வேலை செய்யற ஒரு பையனை மட்டும் விட்டுடலாம், மீதி நம்ம எல்லாரும் மனநல பாதிக்கப்பட்ட பையன், இந்த குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லி ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுத்து இருந்திருக்காங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவர். யோசிக்கவே இல்லை, ஆண்டவர் எங்களை நடத்தி அப்போ அவங்க வீட்டுல நான் அவங்களோட இருந்து அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி, ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களை சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ள வழி நடத்த முடிஞ்சது. அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன், இதுலேருந்து நான் வெளியில வரணும்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி அவங்கள ஒப்பு கொடுக்க வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரோட கிருபையில அவங்க ரிலாக்ஸ் ஆனாங்க. நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டோம்,
பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார் ஒரு குடும்பத்தை. எதிர்பாராத எங்கள அந்த ஊருக்கு போக சொல்லி, அங்க சுவிசேஷ பிரதிகள் கொடுக்கும்படி உதவி செய்யவும், தொடர்ந்து ஒரு குடும்பத்தை அந்த மரண உபாதைகளின் கட்டு, மரண கண்ணிகள் அப்படின்னு இருக்கு. பிசாசு கொண்டு வருகிற மரண கண்ணிகள். அந்த மரண கண்ணிகளுக்கு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். அந்த கண்ணி தெறிக்க வச்சு ஆண்டவர் அவர்களை தப்ப வச்சிருக்கிறார். நான் மறுநாள் இன்னைக்கு காலையில அவங்க அந்த தம்பிக்கிட்ட பேசினேன். எப்படிப்பா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள், அரிசி மற்றும் மளிகை, நம்மால முடிந்த சிறு உதவிகள் அவங்களுக்கு செய்யலான்னு இருக்கிறோம். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கிறவங்க, ஆண்டவர் உங்களோட மனசுல பேசினா, நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம்னா, உங்களாலான உதவிகளை செஞ்சீங்கன்னா, நாம் அவர்களுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த உதவிகளை கொடுக்கலாம். நம்முடைய ஜிபே நம்பர் அதில் நான் கொடுக்குறேன். அதே போல நம்முடைய அறக்கட்டளை நம்பர், ஆறுதலின் கரங்கள் அறக்கட்டளையினுடைய அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்குறேன். அதனால நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகள் கூட அவர்களுக்கு அது பேருதவியா இருக்கும். ஆகையினால உங்களால் ஆன உதவிகளை நீங்களாம் செய்யும்படி நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா அதுக்குரிய பலனை ஆண்டவர் உங்கள்ட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நிறைவா தருவார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சிறுமைப்படுகிறவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆகையினால் நாம் இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவனுக்கு அவர் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால் இந்த காணொலியை நீங்க முழுசா பாருங்க, மற்றவங்களுக்கும் அனுப்பிச்சு கொடுங்க. நம்மால முடிந்த உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் செந்தில்குமார். காட் பிளஸ் யூ.